ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சர்வம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள். அன்பு நேயர்களே, இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, குரு பெயர்ச்சிங்க. எப்போவுமே 12 ராசி அன்பர்களுக்குமே ராகு கேதுக்கள் வருடம் பெயர்ச்சி ஆவார்கள். 1.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை, 2.25 ஆண்டுகளிலிருந்து 2.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை சனி பெயர்ச்சி ஆவார். ஆனாலும் வருடத்திற்கு ஒரு முறை பெயர்ச்சி ஆகின்ற இந்த குரு பகவானின் பெயர்ச்சியை எதிர்நோக்கிய மக்களினுடைய பார்வை இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குரு பகவான் நவகிரகங்களிலேயே முழு முதற் சுபகிரகம் அப்படின்னு அழைக்கப்படக்கூடியவர். இவருடைய பெயர்ச்சி எப்பொழுதுமே நற்பலன்களையே அதிக அளவில் வழங்கும் என்று மக்களிடையே பரவலான ஒரு நம்பிக்கை உண்டு. அதுக்கு ஒரு உதாரணம், குருபலம் வந்தால் திருமணம் ஆயிரும், குருபலம் வந்தால் வீடு கட்டிடுவோம், குருபலம் வந்தால் வீட்டில் சுப நிகழ்வுகள் நடக்கும். இந்த மாதிரியான நம்பிக்கை மக்களுடைய ஜோதிடம் பற்றி அறிந்த அடிப்படை மக்கள்கிட்ட கூட இந்த எண்ணங்கள் விரவி இருக்கிறது. அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான கிரகம் இந்த குரு பகவான். அனைத்து விதமான சுபிட்சங்களையும் வழங்கக்கூடிய இந்த குரு பகவான் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தன்னுடைய உச்ச வீடான கடகத்திற்குள்ளாக வலுப்பெறுவார். எப்பொழுதெல்லாம் ஒரு இயற்கை சுபகிரகம் வலுப்பெறுகிறதோ அது சமூகத்திற்கும் சரி, தனி மனிதனுக்கும் சரி நன்மையை செய்ய கடமைப்படுகிறது. அந்த விதத்தில் 12 ஆண்டுகள் கழித்து தற்பொழுது மிதுனத்தில் வீற்றிருக்கின்ற இந்த குரு பகவான் கடகத்திற்குள்ளாக நகர்ந்து உச்ச வலு பெறப்போகிறார். கிட்டத்தட்ட ஒரு 10 மாதங்களுக்கு மேலாக அந்த கடக வீட்டில் அவர் நிலை கொள்ள இருக்கிறார். இந்த 10 மாதங்களும் ஒரு நல்ல ஏற்றமான ஒரு சூழலை உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும். ஆக இயற்கை சுபகிரகம் வலுவடைந்த குரு கடகத்தில் அமர்ந்து தன்னுடைய 5ஆம் பார்வையாக விருச்சகத்தை பார்க்கிறார், தன்னுடைய 7ஆம் பார்வையாக மகரத்தை பார்க்கிறார், தன்னுடைய 9ஆம் பார்வையாக மீனத்தை, தன் வீட்டை தானே பார்க்கிறார். இந்த அமைப்புகளில் பெயர்ச்சியாகின்ற இந்த உச்ச குரு பகவானினுடைய பெயர்ச்சி உங்களுக்கு எங்கு நன்மையை தரும், எங்கு நீங்கள் கவனமாக இருக்கணும், இந்த 2 விஷயத்தை தான் நம்ம வலுப்பெற்று பார்க்க இருக்கிறோம். சரிங்களா? இப்பொழுது உங்களுடைய நட்சத்திரத்திற்கு 27 நட்சத்திரக்காரர்கள் இருக்கிறீங்க. உங்களுடைய ஒரு ராசிக்குள்ள ஒரு நட்சத்திரம் இருக்கும் இல்லையா, அந்த நட்சத்திரத்திற்கான பலாபலன்கள் நம்ம பார்க்க இருக்கோம். உங்கள் நட்சத்திரத்திற்கு இந்த குரு பெயர்ச்சி என்ன விதங்களில் சப்போர்ட் பண்ணும், என்ன இடங்களில் நீங்கள் கொஞ்சம் நிதானிச்சிருக்கணும், அவ்வளோதாங்க. இதை தான் நம்ம இப்போ விரிவாக பார்க்க போகிறோம். இது கூடவே உங்கள் ஜாதக தசாபுக்திகளையும் நீங்கள் தனிப்பட்ட முறையில் பார்த்துக்கிறது உங்களுடைய விருப்பம். ஏன்னா அது முழு பலன், இது பொது பலன். சரிங்களா அன்பர்களே? உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திற்கு குருவின் பெயர்ச்சி என்ன ஏற்றங்களையும் மாற்றங்களையும் தருகிறது விரிவாக பார்க்கலாம் வாருங்கள். பூரம் நட்சத்திரம். பூர நட்சத்திரத்தை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே, இந்த குருவினுடைய பெயர்ச்சியில் ஜென்ம ராசிக்கு 12ஆம் இடத்திலே குரு பெயர்ச்சியானது நடைபெறுகிறது. இது அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான இடம்னு சொல்லப்படவில்லை. பொருளாதாரம், குடும்பம், ஆரோக்கியம்னு ஒவ்வொன்றா நம்ம பார்த்துக்கிட்டு வந்துடுவோம். முதல் அமைப்பாக குடும்ப வாழ்க்கையை பற்றி பார்ப்போம். அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் திருமணத்திற்கான எந்த பாவகங்களையுமே குரு பகவான் இயக்கவில்லை. இருந்தாலும் அவர் இதற்கு அஞ்சுக்குடையவனாக ஆவதால் சின்ன மருத்துவ செலவுக்கு பிறகாக புத்திரபாக்கியம் கைகூடி வரும், உறுதியாக கைகூடி வரும். அதுவும் குறிப்பாக மெடிக்கல் பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு குழந்தை பாக்கியத்திற்காக இந்த காலகட்டம் மருத்துவ செலவுக்கு பிறகும் குலதெய்வ வழிபாட்டுக்கு பிறகும் குழந்தை பாக்கியம் உறுதி செய்யப்படுகிற அமைப்பு உண்டு. சுப விரயங்களுக்கான அமைப்பு உண்டு. ஸோ அந்த விதத்தில் திருமணத்திற்கு பல தடை தாமதங்கள் ஏற்படும். அதை தாண்டி முயற்சிங்க. உங்கள் தசாபுக்தி நல்லா இருந்ததுன்னா கல்யாண அமைப்பு கைகூடி வரும். ஆனால் கொஞ்சம் எளிமையாக நடக்காது, அதை மைண்டில் வச்சுக்கணும். சரிங்களா? ஸோ மன வாழ்க்கையை பொறுத்த மட்டிலும் திருமணம் கைகூடி வருகிற அமைப்பு கோச்சார் ரீதியாக ஓரளவு உண்டு. தாராளமாக முயற்சிக்கலாம். வெளி மாநிலம், வெளிநாடு, வெளியூர் போன்ற வெளியூர் வேலை வாய்ப்புகளுக்காக முயற்சித்து கொண்டிருக்கின்ற அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல ஏற்றங்களையும் மேன்மைகளையும் பெற்று தருகின்ற அமைப்புகளில் உள்ளது என்பதனால் தாராளமாக நீங்கள் முயற்சியுங்கள். இது ஒரு நல்ல ஏற்றத்தை தருகின்றது மாதிரியான யோகமான காலகட்டமாக அமையப்பெறுகிறது. இதற்கு ஸோ அது ஒரு அமைப்பு. அதே போல் அன்பு நண்பர்களே, வேலை வாய்ப்புகள் இல்லாமல் தவிக்கிற நண்பர்களுக்கும் தாராளமாக வெளியூர் வேலை வாய்ப்புகளுக்கு முயற்சிக்கிற நண்பர்களுக்கும் வேலை கிடைக்கும். இங்கே பாருங்க, அது நல்ல வேலை, சூப்பரான வேலை அப்படிலாம் சொல்ல முடியாது. வேலைன்னு ஒன்று கிடைக்கும். அந்த கிடைக்கிற வேலையை நீங்கள் எடுத்துக்கிட்டு மூவ் ஆயிடுறது நல்லது. நான் நல்ல வேலைக்கு தான் போவேன், சூப்பரான வேலைக்கு தான் போவேன்னா வேலையே கிடையாது அப்படிங்கிறது தான் உங்கள் அமைப்பு.
பூரத்தை பொறுத்த மட்டிலும். சரிங்களா? அப்போ வெளியூர் வேலை கிடைக்கும், வெளிநாடு முயற்சிகள் வெற்றியடையும், நீடித்து வெளிநாடுகளில் தங்கிறதுக்கான PR போன்ற விஷயங்களும் நல்ல முறையில் கிடைக்கக்கூடியது மாதிரியான ஒரு யோகமான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையப்பெறுகிறது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். அந்த விதத்தில் இது ஒரு நல்ல மேன்மையான காலகட்டம். அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேற என்ன விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இதெல்லாம் ஓகே. சுபவிரயங்கள் நிறைய நடைபெறும், பொருட்சேர்க்கைகள் அடிக்கடி ஏற்படுகின்ற காலகட்டம். கடன் வாங்கியாச்சும் பெண்கள் இந்த நகை நட்டு வாங்கிறது, கடன் வாங்கியாச்சும் இந்த வீடு கட்டுறது, கடன் வாங்கியாச்சும் இடம் வாங்கி போடுறது, இந்த மாதிரியான விஷயங்களை ஏற்படுத்துவீர்கள். ஆக மொத்தத்தில் சொத்து சேர்க்கைக்கான அமைப்பு உண்டு, வீடு கட்டுறதுக்கான அமைப்பு உண்டு, வீடு ரெனோவேட் பண்ணுறதுக்கான அமைப்பு உண்டு. பிள்ளைகளுக்கான சுபவிரயங்கள் நிறைய செய்வீங்க. பிள்ளைகளுடைய திருமணத்திற்காக, பிள்ளைகளுடைய படிப்பு விஷயங்களுக்காக, பிள்ளைகளுடைய முக்கிய விஷயங்களுக்காக சில சுப செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு. ஸோ இதெல்லாம் ஒரு பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரியான அமைப்புகளுக்குள்ளே உண்டு அன்பர்களே. சரிங்களா? எங்கே கவனமாக இருக்கணும்னா அது ஒரு லிஸ்ட்டே இருக்குது. முதல் விஷயம் செலவு தாங்க. அந்த செலவு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பூர நட்சத்திரக்காரங்களை பொறுத்த மட்டிலும் உங்கள் கையை மீறிய செலவுகளை நீங்கள் செய்வீர்கள். அதனால் அவ்வப்போது கடன் தொந்தரவுகளில் சிக்குவதற்கான வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வலுவாக உண்டு. அப்போ என்ன பண்ணணும்? பூர நட்சத்திரக்காரர்கள் விரலுக்கேற்ற வீக்கத்தோடு வாழ்வது தான் நமக்கு நல்லது என்பதனை உணர்தல் வேண்டும். 15,000 ரூபா சம்பளம் சார், எவ்வளோ வட்டி கட்டுறீங்க? 12,000 கட்டுறேன் சார். அப்போ குடும்ப செலவு எப்படி பார்ப்பீங்க? அதுக்கு திரும்ப கடன் வாங்க சார். இப்படி இருந்தால் ஆக அன்பு நண்பர்களே, விரலுக்கு ஏற்ற வீக்கத்தோடு எதையும் வைத்துக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத மட்டும் மைண்டில் வச்சுக்கிறது மிக மேன்மை தரும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடுங்க. சரிங்களா? இது ஒரு விஷயம். அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் தொழில், அதிக முதலீடுகள், தொழிலை விரிவுபடுத்துவது, இதெல்லாம் வேண்டாம். இதெல்லாம் சும்மா கதை. நீங்கள் தேவையில்லாமல் எதுலையாவது முதலீடுகளை போட்டு விட்டீங்க, இல்லை அகலக்கால் வச்சுட்டீங்க அப்படின்னா இந்த ஆண்டு பெரிதாக வருமானம்னு சொல்கிற அமைப்பில் இல்லை அன்பர்களே. பெரிய வருமானத்திற்கான அமைப்பு இல்லாத போது பெரிய முதலீடுகளுக்கான அமைப்புங்கிறது முட்டாள்தனம். ஒருவேளை உங்கள் ஜாதகம் வலுத்திருந்தால் நீங்கள் பண்ணலாம். மற்றபடி பொருளாதார ரீதியாக அதிக முதலீடுகள் போடுவதை எல்லாம் தவிர்ப்பது மேன்மை. அதே போல் அன்பு நண்பர்களே, தேவையில்லாத விஷயத்துக்கு ஃபங்க்ஷன் பண்ணுறது, தேவையில்லாத விஷயங்களுக்கு வீண் செலவுகள் பண்ணுறது, இதை தவிர்ப்பது மேன்மை. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிடணும். இல்லைனா அது விரயம், அந்த விரயம் கடன், அந்த கடன் பெருங்கடன், அதுக்கு வட்டி, அதனால் சொத்தை விற்கிறது, இப்படி கொண்டு போயிடும். பூர்வீக சொத்துக்களை ஒரு சிலர் இழப்பதற்கோ அல்லது கடனை அடைப்பதற்காக அதனை விற்பதற்கான அமைப்புகள், அடமானம் போடுறதுக்கான அமைப்புகள்லாம் உண்டு. இந்த மாதிரியான ஒரு விஷயம். ஆரோக்கியத்தில் அடிக்கடி தொந்தரவுகள் ஏற்படும். உடல்நிலையில் கொஞ்சம் பார்த்து இருக்கணும். ஹெல்த் வைஸ் கொஞ்சம் நிதானமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் தான் இந்த காலகட்டம். அடிக்கடி மன தடுமாற்றங்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். அப்போ எதை செஞ்சாலும் 1க்கு 2 முறை உங்களுடைய நலம் விரும்பிகள் கிட்ட கேட்டு வாங்கி யோசித்து செய்யுங்க. முதலீடுகள் அதிகமாக வேண்டாங்கிற மாதிரி கிடைக்கிற வேலைக்கு போயிருங்க. நல்ல வேலைன்னு சும்மா உட்காந்துக்கிட்டு இருக்காதீங்க. எதிரிகள் அதிகமாக வளருகிற காலம் என்பதனால் கூடுமானம் வரையிலும் யாரிடமும் பகைமையை ஏற்படுத்தி கொள்ள வேண்டாம். அதே போல் கணவன் மனைவி உறவு கிட்டத்தட்ட பிரிவினை மட்டும்தான் இல்லை, அது ஒரு சிறப்பில்லாத மன வாழ்க்கையை லீட் பண்ணுவீங்க. ஒரு சிலருக்கு வழக்குகளும் போகும். அந்த மாதிரி தான் இருக்குங்க. ஸோ கோச்சார் ரீதியாக ஒரு நகர்வு சிறப்பானதாக இல்லை. மன வாழ்க்கையும் பொருளாதார வாழ்க்கையும் தொழில் வாழ்க்கையும் நிதானமாக நகர வேண்டும் என்கின்ற அமைப்புகளில் இருக்கின்ற ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம். அப்போ பூர நட்சத்திரக்காரங்க இதிலெல்லாம் கவனமாக இருக்க வேண்டியது மிக அவசியம். தொழில், பொருளாதாரம், ஆரோக்கியம், குடும்ப வாழ்க்கை அனைத்திலும் நிதானம் தேவை. மருத்துவ செலவுகள் அப்பப்போ ஏற்படும். ஒன்று உங்களுக்கு சரியாகும், குடும்பத்தில் வேற ஒருத்தருக்கு ஆரம்பிச்சிடும். எதையாவது ஒன்று பண்ணி செலவுகளில் தான் கொண்டு போய் விடும். அதை மட்டும் பார்த்து இருந்துக்கிறது நல்லது. அனைத்து பூர நட்சத்திரக்காரர்களும் நன்றாக இருப்பீர்கள். லக்ஷ்மி தாயார் வழிபாடு செய்வது இன்னும் நல்ல ஏற்றத்தை பெற்றுக் கொடுக்கும். வாழ்க வளமுடன். நன்றி அன்பர்களே. இப்போ நம்ம பார்த்த இந்த குரு பெயர்ச்சிக்கான பலாபலன்கள் வந்து கோச்சாரத்தின் அடிப்படையிலான ஒரு பலன்கள். எப்போவுமே இதுக்கு ஒரு 10% பலம் உண்டு. ஆனால் இப்போ இதில் நம்ம முக்கியமான விஷயம், ஒரு வீடு கட்ட போகிறோம், தொழில் பண்ண போகிறோம், இன்வெஸ்ட் பண்ண போகிறோம், திருமணம் பண்ண, இந்த மாதிரி முக்கிய விஷயங்கள் ஏதாவது பண்ண போகிறீங்கன்னா உங்கள் சுயஜாதக தசாபுக்தியும் நல்லா இருக்கா அப்படிங்கிறத ஒரு முறை பார்த்துட்டு அதை முயற்சிக்கிறது சிறப்பு. உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் நீங்கள் ஜாதகம் பார்க்க விருப்பப்படுறவர்கள் கீழே இருக்கிற என்னுடைய எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய ஜாதகங்களை பார்த்து கொள்ளலாம். அனைத்து சர்வம் டிவி நேயர்கள் அனைவரும் நன்றாக இருப்பீர்கள். வாழ்க வளமுடன். நன்றி.